இன்றோ திருவாடிப்பூரம் எமக்காக அன்றோ இங்காண்டாள் அவதரித்தாள். இன்றாத வாழ்வான வைகுந்தவான் போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் அப்படின்னு நம்முடைய பெரியவங்க நமக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அதாவது ஆடிப்பூரத்துல, ஆடி மாசத்துல வரக்கூடிய பூர நட்சத்திரத்துல ஆண்டாள் அப்படின்னு சொல்லக்கூடிய தாயார் இந்த பூமியில அவதாரம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான தேரோட்டம் அப்படின்றது இன்றைய தினத்தினுடைய ரொம்ப பெரிய சிறப்பு. சாதாரணமா நம்ம எல்லாரும் பேசிப்போம் என்னன்னா, நம்மளால நம்முடைய பெத்தவங்களை தேர்வு செய்ய முடியாதுன்னு. ஆனா ஆண்டாள் தனக்கு யார் தந்தையாக வர வேண்டும் அப்படின்னு நினைச்சு பெரியாழ்வார் தான் தனக்கு தந்தையாக வர வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அந்த பெரியாழ்வாரனுடைய நந்தவனத்துல துளசி செடிக்கு பக்கத்துல தன்னை காட்டி கொடுத்து கொண்டார், வெளிப்படுத்தி கொண்டார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ ஒரு தாயார் வைகுண்டத்துல இருக்கக்கூடிய நிலைகளை விட்டுவிட்டு இந்த மண்ணில நமக்காக திருப்பாவைன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரபந்தம், அதாவது மார்கழி முழுக்க நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், அந்த நோன்புக்கான பெருமையை எல்லாம் சொல்லி கொடுத்து திருப்பாவைய பாடினான். அத்தோட நிறுத்தல, நாச்சியார் திருமொழின்னு சொல்லக்கூடிய அற்புதமான பிரபந்தத்தையும் நமக்கு பாடி கொடுத்திருக்கிறான்னு பாக்குறோம். அப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொல்லக்கூடிய இந்த திவ்ய தேசத்துல 2 ஆழ்வார்கள் அவதரித்த ஒரு மிகப்பெரிய சிறப்பு இந்த இடத்துல உண்டு. இன்னைக்கு அந்த ஆடிப்புற நன்னாள் அப்படின்றனால பெரிய தேரோட்டம் நடந்துட்டு இருக்கு. தமிழகத்திலேயே 2வது பெரிய தேரோட்டம் அப்படின்ற சிறப்பு இந்த இடத்துக்கு உண்டு. திருவாரூர் தேர் அப்படின்றது எப்படி சிறப்பானதோ அதை போல இந்த ஆண்டாளினுடைய திருவாடிப்பூர தேரோட்டமும் ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது. இந்த தேர்கள்ல அழகிய சிற்பங்கள் இருக்கு. அந்த சிற்பங்களை பார்க்கும்போது மகாபாரத கதைகளும் ராமாயண கதைகளும் ஒன்னோட ஒண்ணு போட்டி போடுற மாதிரி பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குது அப்படின்னு பாக்குறோம். இந்த இடத்துல இன்னொரு சிறப்பு என்னன்னா, ஆண்டாளும் ரங்கமன்னாரும், அதாவது பெருமாளும் தாயாருமாக அந்த தேர்கள்ல எழுந்தருளி இருக்கின்றார்கள் அப்படின்றது ஒரு சிறப்பு. ஏன்னா ஆண்டாள் வாரணமாயிரம் அப்படின்னு ஒரு பிரபந்தத்தை பாடுறாங்க. தனக்கு எப்படி கல்யாணம் நடக்கணும் அப்படின்ற ஒரு கனவை அந்த பாட்டுல வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதுல திருமணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தன்னுடைய கணவனோடு ஒரு யானை மேல உட்கார்ந்து அந்த வீதியெல்லாம் சுத்தி மஞ்சள் தண்ணீரால தனக்கு திருமஞ்சனம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பி இருப்பாங்க. அப்படி பெருமாளும் தாயாருமாக தன்னுடைய பெருமானோடு தான் காட்சி கொடுக்கணும், அந்த பெருமானோடையே இருக்கணும் அப்படின்னு ரொம்ப பெரிய கனவு கண்டவள் ஆண்டாள். அதனால இந்த தேரோட்டத்துல பாத்தீங்கன்னா ஆண்டாளும் ரங்கமன்னாருமாக அந்த தேர்ல எழுந்தருளுகின்றார்கள்னு பாக்குறோம். அந்த ஒவ்வொரு சக்கரமும் அவ்வளவு டன் எடை கொண்டது அப்படின்னு நம்ம பாக்குறோம். இந்த தேர் ஆரம்பத்துல வரும் பொழுது பல மாதங்கள் அந்த வீதிகளை வலம் வந்தன. ஆனா இன்னைக்கு நம்முடைய அறிவியல் தொழில்நுட்பத்தால அந்த சக்கரங்கள்லாம் இரும்பால செய்யப்பட்டு இன்னைக்கு ரொம்ப அழகா ஹைட்ராலிக் பிரேக் இதெல்லாம் வச்சு பின்னாடி புல்டோசர் எல்லாம் கொண்டு ரொம்ப அழகா பக்தர்களினுடைய அந்த பக்திக்கு ஏற்ப அவர்கள் எல்லோரும் கொண்டாடும்படியாக அந்த தேர் சீக்கிரமாவே நிலைக்கு வருது அப்படின்னு பாக்குறோம். இந்த தேரோட்டத்துல என்ன ஒரு சிறப்பு? தேரோட்டம் அப்படின்னாலே இறைவன் தாயார் தன்னுடைய பக்தர்களை தானே தேடி அந்த வீதிகள்ல வலம் வருவது. பெரும்பாலும் நம்ம கோவிலுக்கு போவோம். கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்லயே இருந்துருவாங்க. அவங்களுக்கு ஒரு உடல் உபாதையா இருக்கலாம், வேற ஏதாவது காரணமா இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களையும் நான் போய் பாத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லி வெளியில கிளம்பி வர்றதுதான் திருவீதி உலா, புறப்பாடு அப்படின்னு சொல்லுவோம். அதுலயும் இந்த தேர் என்பது என்னன்னா, நம்மளால இறைவனை தொட முடியுமா, நம்மளால இறைவன் கிட்ட போக முடியுமா, நம்மளால இறைவனை அந்த அதாவது தன்னுடைய தோள்கள்ல அமர்த்தி கொண்டு வருவது, அது எல்லாமே நமக்கு முடியலையே அப்படின்றனால இறைவன் என்ன நினைச்சான், தான் தேர்ல வந்தோம் அப்படின்னா தன்னுடைய வடத்தை இந்த பக்தர்கள் எல்லாருமே பிடித்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமே அப்படின்றனால இந்த தேர் திருவிழா அப்படின்றத நம்முடைய பெரியவங்க நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து இருக்கிறாங்கன்னு பாக்குறோம். அப்போ ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் விரும்புறாங்களோ எல்லாருமே அந்த வடத்தை பிடித்து வடம் இழுக்கக்கூடிய நம்ம அற்புதமான காட்சியை நம்ம பாக்குறோம். இதுதான் ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் ஒருங்கிணைத்து செலுத்தக்கூடிய ஒரு பக்தி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம்.
ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து. அப்படி ஆண்டாளை நம்ம கொண்டாடுறோம். அதாவது ஆழ்வார்களுக்கு அஞ்சு குடி அப்படின்னு பேரு. ஏன்னா இறைவனுக்கு என்ன நடந்துருமோ, பெருமானுக்கு என்ன ஏற்பட்டுடுமோ அப்படின்னு பயத்திலேயே இருப்பாங்களாம். அதனால அவங்களுக்கு அஞ்சு குடி. அந்த குடிக்கு வந்துட்டு சந்ததியாய் அடுத்த தலைமுறையாக வந்திருக்கக்கூடியவள் தான் ஆண்டாள். ஆனா மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் விஞ்சி நிற்கும் அவளுடைய பக்தி இருக்கே, அது ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் ஆச்சாரியர்கள் கொண்டாடுகின்றார்கள்னு பாக்குறோம். ஏன்னா ஒரு அம்மா என்ன பண்ணுவான்னா, குழந்தை எப்படி சாப்பிடணும் அப்படின்றத சொல்லி காட்டுவா. அந்த மாதிரி சாப்பிட்டு காட்டுவா இல்லையா, அந்த மாதிரி ஒரு தாயாராக ஆண்டாள் பூமி பிராட்டி இந்த பூமியில அவதாரம் பண்ணி பக்தியை எப்படி செய்யணும் அப்படின்னு நடத்தி காட்டி இருக்கக்கூடிய அற்புதமான தலம் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு பாக்குறோம். இதற்கு எது முன்னோடி அப்படின்னு கேட்டா, மகாபாரதத்துல கார்த்தியாயினி விரதம்னு ஒண்ணு இருந்ததே, அத நம்ம இப்போ தமிழ்ல நம்ம நடத்தி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி நடத்தலாம். அப்போ ஆயர்பாடியில இருக்கக்கூடிய அந்த பெண்களோடு சேர்ந்து அந்த நோன்பு இருக்கணும். இதுக்குன்னு ஆயர்பாட்டிக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டா அவசியம் இல்ல, இருந்த இடத்தையே ஆயர்பாடியாக நினைச்சுக்கலாம் அப்படின்னு ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஆயர்பாடியாக நினைத்து கொண்டு அங்க இருக்கக்கூடிய இந்த வடபத்திர சாயி கோவிலையே கண்ணனுடைய திருமாளிகையா நினைச்சு பக்தி செய்து நோன்பு இருந்து வழிபட்ட ஒரு அற்புதமான பகுதி தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு பாக்குறோம். அந்த இடத்துல பெரியாழ்வார் ஒவ்வொரு நாளும் ஆண்டாளுக்கு கிருஷ்ணனுடைய சரிதங்களை, பகவானுடைய பக்திகளை எல்லாம் சொல்லி சொல்லி வளர்ப்பதன் வழியாக தான் மனிதர்களை மணந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு வைராகியத்தோடு இருந்த பெருமை ஆண்டாளுக்கு உண்டு. பெண்கள் தான் தன்னுடைய கணவன்களை, மணாளன்களை தேர்வு செய்தார்கள் அப்படின்ற ஒரு பெண்ணியத்தினுடைய குறியீடாகவும் நம்ம ஆண்டாளை பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஆண்டாள் தன்னுடைய பக்தர்களை நேர்ல போய் சந்திக்கணும் அப்படின்றதுக்காக இந்த திரு தேர்ல ஏறி ரொம்ப அழகாக புறப்பட்டு வருகின்றார்கள் அப்படின்றதுதான் இன்றைய தினத்தினுடைய ஒரு சிறப்பு. ஆடி மாசம் அப்படின்னு சொன்னாலே நம்ம பெரும்பாலும் நல்ல காரியங்களை அமைச்சுக்கிறது இல்ல, ஏன்னா அதுல செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றோம். அதை எதற்காக அப்படின்னா, இந்த மாதிரி தெய்வங்களுக்காக ஒப்பு கொடுக்க வேண்டிய மாதம். மாரியம்மன் திருவிழாவும் ஆண்டாளினுடைய இந்த பூர நட்சத்திரமும் ஆடி மாசத்துலதான் வருது. அப்போ பெண்களுக்கு உகந்த மாதமாக இந்த ஆடி மாதத்தை நாம் கொண்டாடுகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு மாதத்துல ஆண்டாள் அவதாரம் பண்ணி ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஆயர்பாடியாக மாற்றி அங்கு இருக்கக்கூடிய தன்னுடைய தோழிகளை எல்லாம் கோகுல பெண்களாக பாவித்து கொண்டு பாடிய அந்த பாசுரங்களைத்தான் திருப்பாவை அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். அப்படி பாடுகின்ற பொழுது அவள் அவதரித்த அந்த காலத்திலே எம்பெருமானுக்கு தானே சூடிக்கொண்ட மாலையை சூட்டி பார்த்தாள்னு பாக்குறோம். அதனால்தான் ஆண்டாளுக்கு சூடி கொடுத்த சுடர்கொடின்னு திருநாமம். அப்படி பெரியாழ்வார் தன்னுடைய தோட்டத்துல இருக்கக்கூடிய பூக்களை எல்லாம் பறித்து மாலையாக கட்டி வச்சிருப்பாராம், கோவில்ல கொண்டு போய் சாத்தணும் அப்படின்னு. ஆண்டாள் என்ன பண்ணுவாளாம், அவருக்கு தெரியாம அந்த மாலையை எடுத்து தோல்ல போட்டுப்பாளாம். போட்டுக்கிட்டு அழகு பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி ஒரு கிணறு இருந்துதான். அந்த கிணறுல போய், கண்ணாடி இல்லாத அந்த காலங்கள்ல கிணறுல போய் தான் அழகா இருக்கிறேனா, நான் அந்த பெருமானுக்கு பொருத்தமா இருப்பனா அப்படின்னு நினைச்சு பார்த்தாலாம். அப்படிப்பட்ட கிணறுகள் இருக்கக்கூடிய அந்த தலம் எதுனா அது ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். இன்னைக்கு கூட நம்ம கோவிலுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட அற்புதமான பகுதிகளை எல்லாம் நாம் தரிசிக்கலாம். அதனால நம்முடைய ஆன்மாவிற்கு ரொம்ப லயிக்கக்கூடிய இடமாக அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்கின்றது. அந்த இறைவியே, அந்த தேவியே, அந்த தாயாரே இன்னைக்கு வீதிகள்ல தன்னுடைய பக்தர்களை காண புறப்பட்டு வருவது என்பது மேலும் சிறப்பு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.